மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு. வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த வாழைக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கரைகள் ஒட்டாத அளவுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவின பின்னாடி வாழைக்காய் ஓரத்தில் இருக்க 2 பக்கத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் கட் பண்ணிடலாம். அப்புறமா இந்த மேலே சீவி எடுத்துடலாம். பீலர் இருந்தால் சீவி எடுத்துக்கணும், இல்லைன்னா கத்தியில் கூட வச்சு எடுத்துடலாம். எல்லா தோல்களையும் எடுத்த பின்னாடி இப்போ இதை நம்ம ஒரு வட்ட வடிவத்தில் கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது இது ரொம்பவும் குண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வறுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த வறுவல் பண்ணுறதுக்கு நமக்கு 15 நிமிஷம் போகும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம் எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும் இந்த வறுவல். அப்புறமா நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கும் கூட இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைக்காவை வெட்டின உடனே தண்ணியில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெட்டிய வாழைக்காவை நம்ம தண்ணியில் போட போகிறோம், கற்பாகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்ததாக கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடான பின்னாடி இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பின்னாடி இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது 2 வெடித்த பின்னாடி இதில் ஒரு 5 பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து உடனே கருவேப்பிலையை சேர்த்து இதை இந்த பூண்டு ஒரு 2 நிமிஷம் கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பூண்டோடைய கலர் கொஞ்சம் மாறிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா வாழைக்காய் துண்டுகளையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்புறமா இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு நான் காரம் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு வாழைக்காய்க்கு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். எல்லாம் இந்த வாழைக்காய் கூட செய்கிற மாதிரி கலந்துடலாம். அப்புறமா வாழைக்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லாவே கலந்து விட்டுடலாம். கலந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். நடுவில் மட்டும் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அந்த வாழைக்காவை பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வாழைக்காய் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்துடும். அப்புறம் திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த வாழைக்காவும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம மூடி வைக்க வேணாம். மூடி வைக்காமல் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி ஒரு தடவை நல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் கலந்தீங்கன்னா வாழைக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி செஞ்சிட்டிங்கன்னா வாழைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வாழைக்காவும் கலர் மாறிடுச்சு, வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ண இந்த வாழைக்காய் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல சமையலுடன் அடுத்த முறை மலர்ஸ் கிச்சனில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.